எல்லாம் வரும். இந்த பாலை இரவுல குடிக்கும் பொழுது தூக்கம் வராம மன குழப்பத்துல இருக்கிறவங்க குடிக்கும்போது ஒரு நிம்மதியான தூக்கத்தை கொடுக்கும். காலையில எழுந்தவொடனே நல்ல புத்துணர்ச்சியோட இருப்பாங்க. அந்த மனக்குழப்பம்லாம் இருக்காது. அடிக்கடி வரக்கூடிய சஞ்சலங்கள்லாம் இருக்காது. அதுக்கப்புறம் பெண்கள் சாப்பிடலாம். திருமணமாகி குழந்தை இல்லாத பெண்கள், ஒரு சில பெண்களுக்கு கருப்பையில ஃபெலோப்பியன் டியூப்ல அடைப்பு ஏற்படும். அதனால குழந்தை பாக்கியம் தாமதமாகும். அதுவும் ஒரு சில பெண்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த டியூப்ல தான் கரு நிற்கும். அதுவும் ஃபெலோப்பியன் டியூப்ல கரு உருவாகும். அந்த மாதிரி உருவாகும் போது ரொம்ப சிரமத்தை கொடுக்கும். அந்த கருவை கலைப்பாங்க. அந்த மாதிரி ஃபெலோப்பியன் டியூப்ல கரு நிற்கக்கூடிய பெண்களும் ஃபெலோப்பியன் டியூப்ல அடைப்பு இருக்கிற பெண்களும் இது போல ஒரு பால் தயார் செய்து இரவுல ஒரு 50 மில்லி அளவுக்கு குடிக்கலாம். அந்த மாதிரி குடிக்கும்போது கருப்பையில சுரக்கக்கூடிய ஹார்மோன் சுரப்பை சமன் செய்வதற்கும், அதே மாதிரி அந்த ஃபெலோப்பியன் டியூப்ல இருக்கக்கூடிய அடைப்புகளை நீக்குவதற்கும், கருப்பை இயக்கத்தை சமன் செய்வதற்கும் பயன்படக்கூடியது. அதுக்கப்புறம் பிசிஓடி, பிசிஓஎஸ் போன்ற பாதிப்பு இருக்கிறவங்களும் இந்த பாலை இரவுல குடிக்கலாம். ஆண்களுக்கு உயிரணுக்கள் எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும், பலவீனமாக இருந்தாலும், குழந்தை பாக்கியம் தாமதமாக இருந்தாலும், ஒலிகோஸ்பெர்மியா போன்ற பாதிப்புகள் இருந்தாலும் இது போல ஒரு பால் தயார் செய்து இரவுல 50 மில்லி அளவுக்கு குடிக்கலாம். திருமணமாகி குழந்தை இல்லாத தம்பதிகள் சாப்பிடும்போது குழந்தை பாக்கியத்தை கொடுப்பதற்கு பயன்படக்கூடியது. அதே மாதிரி சின்ன குழந்தைகளுக்கு எலும்பு வளர்ச்சி ரொம்ப குறைவா இருக்கு, ரொம்ப சிரமப்படுறாங்க, சரியா ஓடி ஆடி விளையாட முடியல, நடக்க முடியல அப்படின்ற குழந்தைகளுக்கு இரவுல வயசுக்கு தகுந்த மாதிரி 30 மில்லியோ 50 மில்லியோ கொடுக்கலாம். அந்த மாதிரி கொடுக்கும்போது எலும்புகளுக்கும் தசைகளுக்கும் தேவையான சக்தி கிடைக்கும். எல்லாத்தோட முக்கியமா மூளை செல்களுக்கு புத்துணர்ச்சி கொடுத்து நினைவாற்றலை கொடுப்பதற்கு பயன்படக்கூடியது. பெரியவங்க வயசாகி ரொம்ப தூக்கம் வராம தூக்க மாத்திரை எல்லாம் சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க சாப்பிடும்போது ஒரு நிம்மதியான தூக்கத்தை கொடுப்பதற்கு பயன்படக்கூடியது. ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க சாப்பிடும்போது சோடியம், பொட்டாசியம் இவற்றின் அளவை சமன் செய்து ரத்த அழுத்தத்தை சமன் செய்வதற்கு பயன்படக்கூடியது. முக்கியமா செரிமான கோளாறு, இரவுல நிறைய பேர் அசைவ உணவுகள்லாம் ரொம்ப சாப்பிடுவாங்க, லேட் நைட்ல சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க இது போல ஒரு பால் தயார் செய்து சாப்பிட்ட பிறகு கொஞ்சம் குடிக்கும்போது அந்த அசைவ உணவுகளை செரிக்க வைப்பதற்கும், செரிமான மண்டலத்துல எந்த தொந்தரவும் வராம பாதிப்பும் வராம காக்கக்கூடியது. செரிமான மண்டலத்தின் இயக்கத்தை சமன் செய்வதற்கும் பயன்படக்கூடியது. நம்ம உடலுக்கு தேவையான விட்டமின் டி சத்தை கொடுக்கக்கூடியது. அதே மாதிரி தைராய்டு சுரப்பில் ஏற்றத்தாழ்வு இருக்கிறவங்க அவங்க சாப்பிடும்பொழுது அந்த தைராய்டு சுரப்பில் இருக்கக்கூடிய இன்பேலன்ஸை போக்கி உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு பயன்படக்கூடியது. எலும்புகளுக்கு பலத்தை தரக்கூடிய பால் தயார். இதை எப்படி செய்யறதுன்னு இன்னொரு முறை பார்க்கலாம். ஒரு பாத்திரத்துல 200 மில்லி பசும் பால் ஊற்றி அது கூட ஏலக்காய், கசகசா, பாதாம் பொடி, மஞ்சள் தூள் இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து சுண்டர் காய்ச்சி கடைசியா நாட்டு சர்க்கரை சேர்த்து கலந்தோம்னா இந்த பால் தயார். நேயர்களே, எளிதில் கிடைக்கக்கூடிய பொருட்களை கொண்டு இது போல ஒரு பால் தயார் செய்து பாதிப்பு இருக்கிறவங்க சாப்பிட்டு பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஊர்ல தேமல் இருக்கும், அது வெண் தேமலாவும் இருக்கும். ஒரு சிலருக்கு கருப்பு திட்டு மாதிரி கருப்பு தேமலாவும் இருக்கும். அந்த மாதிரி தேமல் இருக்கு. அந்த தேமல்ல நமச்சலோ இல்ல அரிப்போ இருக்கு அப்படின்னா நம்ம வீட்டுல பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய சாமந்தி பூவை எடுத்துக்கலாம். சாமந்தி பூ நம்ம சாமி படங்களுக்கு வைப்போம், அதை வச்சுட்டு தூக்கி போட்டுருவோம். அந்த பூவை நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. முக்கியமா அது நாட்டு சாமந்தியா இருக்கணும், மஞ்சள் நிறத்துல இருக்கக்கூடிய சாமந்தியா இருக்கணும். இன்னைக்கு சாமந்திலேயே நிறைய நிறங்கள்லாம் வருது. அந்த மாதிரி ஹைபிரிடான இருக்கக்கூடிய சாமந்தி எல்லாம் எடுக்கக்கூடாது. நாட்டு சாமந்தி மஞ்சள் நிறத்துல இருக்கக்கூடிய சாமந்தியை எடுத்து நல்லா காய வச்சு அரைச்சி பொடி பண்ணி ஒரு முறைக்கு 2-3 முறை ஜலிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நல்ல நைஸான பவுடரா இருக்கணும். அதை கொஞ்சம் பால்ல கலந்து நல்ல ஒரு பேக் மாதிரி செஞ்சு எங்கெல்லாம் தேமல் இருக்கும் அந்த தேமல் மேல தடவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா கழுவிட்டு வந்தீங்கன்னா அந்த தேமல் படிப்படியா அந்த நிறம் மாறும். அதே மாதிரி இதை முகத்துக்கும் ஃபேஸ் பேக் மாதிரியும் பயன்படுத்தலாம். ஃபேஸ் பேக் மாதிரி பயன்படுத்தும் போது முகத்துல இருக்கக்கூடிய கரும்புள்ளிகளும் மறையும். மீண்டும் மற்ற நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்பமே சூழ்க, என்றென்றும் இன்புற்று வாழ்க. ஸ்ரீலஸ்ரீ சித்தனருள் ஜே.கே. ஆறுமுகத்தின் காலை அன்பு வணக்கம். இந்த மருத்துவ குறிப்பு குழந்தை பாக்கியம் மற்றும் எலும்புகளுக்கு வலு சேர்க்கின்ற வகையிலும் இரவிலே நல்ல தூக்கத்தை தரக்கூடிய அளவிலே இந்த பாலில் கசகசா, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு சாப்பிடுவதால் இரவில் நல்ல தூக்கம் வரும். நல்ல ஒரு அற்புதமான மருத்துவ குறிப்பு. அனைவரும் பயன்பெறுங்கள். இன்பமே சூழ்க, என்னென்ன இன்புற்றுவாக. ஸ்ரீலஸ்ரீ சித்தனருள் யூடியூப் சேனல் அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் செய்யுங்க, ஷேர் பண்ணுங்கள். எனக்கு நல்ல ஒரு ஆதரவை கொடுங்கள். அனைவருக்கும் வணக்கம், காலை வணக்கம். இன்பமே சூழ்க, எல்லோரும் இன்புற்று வாழ்க.